சிறப்பு உதவி ஆய்வாளரின் கணவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் சாத்தான்குளத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தகராறுதான் நடந்த கொலைக்கான காரணமா? கணவரை அரிவாளால் வெட்டிய தகவல் அறிந்ததும் டியூட்டியிலிருந்து பெண் உதவி ஆய்வாளர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார். அவசர சிகிச்சை பிரிவில் பிணமாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்த கணவரின் உடலை பார்த்ததும் காக்கி யூனிஃபார்மில் இருந்த மனைவி கதறி அழுதது அங்கிருந்த அனைவரின் இதயத்தையும் சுக்கு நூறாக்கியுள்ளது. கொல்லப்பட்டவர் 57 வயதான ஜேம்ஸ் சித்தர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள புத்தன் தருவை சர்ச் தெருவை சேர்ந்தவர். இவருடைய மனைவி மெட்டல்டா ஜெயராணி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்துள்ளார். தற்போது தட்டார்மடம் காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதற்கிடையே புத்தன் தெருவில் உள்ள சொந்த வீட்டில் ஜேம்ஸ் சித்தரின் தாய் மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார். அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே இவர்களது குடும்பத்திற்கு சொந்தமான தோட்டமும் இருந்துள்ளது. அந்த தோட்டத்தில் இருந்துதான் ஜேம்ஸுக்கு பிரச்சனையும் தொடங்கியுள்ளது. அதே பகுதியை சேர்ந்த ஜேக்கப் என்பவரும் ஜேம்ஸ் சித்தரின் தோட்டத்திற்கு அருகிலேயே நிலம் வைத்து அதில் பண்ணையம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஜேம்ஸ் வெளியூரில் வசித்து வருவதால் ஜேக்கப் நில ஆக்கிரமிப்பு செய்து அதனை சொந்தம் கொண்டாடி வந்ததாக தெரிகிறது. இதற்கு ஜேம்ஸ் சித்தர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் 2 தரப்பினருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் சட்டப்படி இந்த வில்லங்கத்தை அணுக வேண்டுமென ஜேம்ஸ் குடும்பத்தினர் தீர்மானித்துள்ளனர். இதனால் ஜேக்கப் அவருக்கு சொந்தமான நிலத்தில் பல முறை கம்பி வேலி போட முயற்சித்தும் அது முடியாமல் போயிருக்கிறது. இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜேக்கப் திடீரென அவருடைய நிலத்தில் கம்பி வேலி போட்டுள்ளார். இதனை கேள்விப்பட்டதும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஜேம்ஸ் சித்தர் சம்பவத்தன்று ஜேக்கப்பிடம் சென்று முறையிட்டுள்ளார். நில அளவீட்டாளரை அழைத்து வந்து சர்வே எடுத்த பிறகுதான் கம்பி வேலி அமைத்திருக்க வேண்டும் என மீண்டும் லா பாயிண்டாக பேசியிருக்கிறார் ஜேம்ஸ் சித்தர். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகவும் மாறி உள்ளது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ஜேக்கப் தோட்டத்தில் இருந்த அரிவாளை எடுத்து ஜேம்ஸ் சித்தரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் ஜேம்ஸ் சித்தரின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள தட்டார்மடம் காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த ஜேக்கப்பை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.